திருமணம் அப்படின்னும் போது இப்போ எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் திருமண தோஷம்தான். ஸோ அதுக்கு நமக்கு பரிகாரங்கள்லாம் கொடுக்குறோம், தானங்கள் பண்ணுறோம், ஹோமங்கள் பண்ணுறோம். ஏன்னா ஹோமங்கள் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், பண்ண மாட்டாங்க. ஆனால் எந்திரங்கள் சீக்கிரமாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துடலாம். தானங்கள் கொடுத்துட்டு, ஏதாவது தானங்கள் அதுக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான தானங்களை கொடுத்துட்டு நீங்கள் இந்த எந்திரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே அவங்களுக்கு சுயம்பரம்ன்றது விவாகம் நடக்கும். விவாக தோஷத்துக்கு சுயம்பர பார்வதி, அதோட இப்போ ஆணாக இருந்தால் சுயம்பர பார்வதியோட சுப்பிரமணியனும் சேர்த்துக்கணும். ஏன்னா செவ்வாய் தான் பெண் ஜாதகத்தில் கணவரை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். இது உங்களுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 டேஸில் அதோட பலன்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஆனால் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கணும். சுயம்பர பார்வதி, சுப்பிரமணியம். வேலை விஷயம், வேலையில் தடை, இதுக்கெல்லாம் வேலைக்கு வெளிநாடு போகக்கூடியது, இதுக்கெல்லாம் அஸ்வாரூடம். அஸ்வம் அப்படின்னா குதிரை வேகத்தில் என்ன இருக்கும், உங்களுக்கு வேலைகள்லாம் கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாடு போகக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் அஸ்வாரூடம், அதாவது வேலைக்கு மட்டும்தான் அஸ்வாரூடம் கொடுக்கணும். தொழிலுக்கு தனியாக இருக்குது. நமக்கு எந்திரங்களை பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். சைவ எந்திரம், வைணவ எந்திரம், சாத்வ எந்திரம். சைவ எந்திரம் சொல்லக்கூடியது சிவகணங்கள், சிவன், முருகர், இப்போ நான் சொன்ன சுப்பிரமணியம், இதெல்லாம் சைவ எந்திரத்தில் படும். வைணவம் சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, நரசிம்மர், இவையெல்லாம் வைஷ்ணவ எந்திரத்தில் படும். உங்களுக்கு சைவம் வைணவம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது சைவம் எது, வைஷ்ணவம் எதுன்னு நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். அது எதுக்குன்னா அந்த ராசி கட்டத்தில் நீங்கள் பலன் சொல்லும்போது பெண் ராசியா ஆண் ராசியா அதை பார்த்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ஒரு பாவத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்க, அது ஆண் ராசியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ சைவத்தில் இருக்கும் எந்திரத்தை நீங்கள் கொடுக்கும்போது முழு பலனும் கிடைக்கும். அது பெண் ராசியாக இருக்குன்னா அதே வைணவ ராசி, மிதுன ராசியில் இருக்குது 5ஆம் பாவாதிபன், இல்லை நம்ம கன்னியா ராசியில் இருக்குன்னா இதெல்லாம் வைணவத்துக்கு புதனோடையது இல்லையா, அப்போ வைஷ்ணவம். அதுக்குண்டான எந்திரங்களை கொடுக்கணும். நம்ம ஒரு எந்திரம் கொடுக்கும்போது என்னன்னு நமக்கு தெரிஞ்சு கொடுக்கணும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக எந்திரங்களை யூஸ் பண்ணுறதில்ல, கேரளாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்கும்போது இது ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக பேச முடியும். ஏன்னா இப்போ நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்களே எல்லா ஜாதகம் பார்த்து தசா புத்தி பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு தான் வராங்க. அப்போ புதுசாக நீங்கள் எதாவது சொல்லணும்னா எந்திரம் தான் சொல்லணும். அந்த எந்திரம் சொல்லும்போது அதோடைய எதனால், அதோட எந்திரம் என்னங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை சொல்ல முடியும். அப்போ சைவ வைண சாத்வம். இது இல்லாமல் இன்னொரு எந்திரம் இருக்குது, நானா எந்திரங்கள். சைவ வைணவ சாத்வம் சொல்லக்கூடிய 3த்துலையுமே படாது. இதெல்லாம் மேக்சிமம் வஷ்ய எந்திரங்களாக வரும். தொழில் வேலைக்கு அஸ்வாரூடம். இப்போ தொழில் நடத்துகிறாங்க, ஜுவல்லரி ஷாப்பு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் லக்ஷ்மி நரசிம்மம். இந்த லக்ஷ்மி நரசிம்மம்லாம் நீங்கள் எந்திரமாக தான் கொடுக்கணும், நீங்கள் தரிசிக்க கூடாது. ராஜகோபாலம் இப்போ அரசியல்வாதிக்கு நீங்கள் நல்லாவே சஜஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு நல்ல அதோடைய பவர் கிடைக்கும். தொழிலுக்கு 2 விஷயமா இருக்குது. ஒன்று லக்ஷ்மி நரசிம்மம், இன்னொன்று நானா எந்திரங்களில் வரக்கூடிய தொழில் விஷயம். நானா எந்திரங்கள்லாம் இந்த சைவம் வைணவம் இதெல்லாம் வராது. இது மந்திராசே வேறையாக இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரக்கூடியது. இது மட்டும்தான் வரும். கேஸ் நடக்குது, கோர்ட் நடக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் நடக்குது, இதுக்கெல்லாம் பகலாமுகி. ஆனால் அந்த பகலாமுகியை நீங்கள் போட்டுக்கக்கூடாது. மீன்ஸ் தாய்த்தா தரிக்கக்கூடாது, வீட்டில் கொண்டு வச்சுடணும். இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு கேஸ் நடக்குதுன்னா ஒன்று கையில் வச்சுக்கலாம், உடம்புல போட்டுக்கூடாது. அவங்க கையிலே வேணால் பர்ஸில் வச்சுக்கலாம், தேகத்தில் போடக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் வீடு தானே, வீடு கிடைக்கல, இல்லைன்னா வாஸ்து தோஷம் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கெல்லாம் வாராகி. வீடு கட்டிட்டு வீட்டில் வாழ முடியல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வாராகி எந்திரத்தை காப்பரில் பண்ணி வடகிழக்கு மூலையில் அவங்க எதாவது லேப்ட் எதாவது வச்சுருக்காங்கன்னா அங்கே எப்பயுமே வச்சுடணும். வீடு இனிமேல் தான் கட்ட போகிறாங்க, ஓகே, வீடு கட்டும்போது என்ன ஆகுது, தடை வருது, பாதியில் நின்றுச்சு, லோன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா வாராகி எந்திரத்தில் வடகிழக்கு மூலையில் புதைச்சிடணும் பூமியில். ஆனால் அது மேலே கால் படக்கூடாது, அது மேலே பில்டிங் கட்டிடணும். எந்திரங்களில் கால் படுற மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கண் திருஷ்டி, நம்மளை பார்த்தா பொறாமப்படுறாங்க, ஏதாவது பார்த்தாலுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஆகிடும். பார்த்தா டக்குன்னு பார்த்தா ஏதாவது ரிப்பேர் ஆகி போயிடும். வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிடும், ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடும், ஃபோன் ரிப்பேர் ஆகி போயிடும். அவ்வளோ பவர் கண்ணுக்கு. மற்றதெல்லாம் விட உண்மையிலே சொல்லணும்னா நவகிரகங்களை விட ரொம்ப விஷமானது நம்ம கண்ணு தான். மனிதனோட கண்ணோடைய சக்தி, நேத்திர சக்தி,
நேத்திர சக்தி வந்து அவ்வளோ பவர். நீங்கள் வந்து மற்ற கிரகங்களை கூட சாந்தப்படுத்திடலாம். ஒருத்தர் நம்ம கோபமாக பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு போனால் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு பிரச்சனையாக தான் வரும். இந்த கண் திருஷ்டி, இதுக்கு வந்து திருஷ்டிப்புன்னு இருக்குது. திருஷ்டிப்புன்னு எந்திரம், அது வீட்டில் கொண்டு வச்சிடணும். இது வந்து முடிஞ்சால் முன்னாடி என்ட்ரன்ஸில் மாட்டிட்டிங்கன்னா உள்ளே வரும்போது என்ன ஆகிடும், அதை வந்து அவங்க என்ன எண்ணத்தோடு வராங்களோ, யாருமே இப்போ நல்ல எண்ணத்தோடு வர்றதில்லை. அது எல்லாமே அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அந்த எந்திராஸ் வந்து உங்களுக்கு வந்து வைப்ரேஷனை வந்து எடுத்துடும். பணத்துக்கு வந்து தன ஆகர்ஷணம். தன ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு லக்ஷ்மி இல்லை, அஷ்டலக்ஷ்மியோடு தான் சேர்ந்து வரும். அந்த தன ஆகர்ஷணத்தில் எல்லா லக்ஷ்மியோட பீஜ மந்திரத்தோடு எழுதுவாங்க. அது தன ஆகர்ஷணம். நீங்கள் யாருக்கு பணம் வேணுமோ அவங்க வந்து பர்ஸில் வச்சுக்கலாம். எந்த இடத்துல பணம், இப்போ கல்லாப்பெட்டி இருக்குன்னா கல்லாப்பெட்டியில் வைக்கணும். பணத்தை எங்கே வைக்கிறீங்க, இல்லை நகையை எங்கே வைக்கிறீங்க, அங்கெல்லாம் வச்சுடணும்.